வணக்கம் உறவுகளே, இது தமிழ் கவியுலகு வலையொலி. நான் முத்துக்குமரன். இந்த பகுதி கதை பகுதி. கடந்த நம்மளுடைய கதை பகுதியில் எழுத்தாளர் புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதியிருந்த காதல் அல்ல காதலி என்கிற ஒரு குறு நாவலினுடைய ஒரு டிடெக்டிவ் நாவல், துப்பறியும் நாவலினுடைய ஒரு 8 பகுதி வரை இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அதில் 1லேருந்து 4, அடுத்தது 5லேருந்து 8 வரை வெளியிட்டிருந்தோம். இந்த பகுதியில் 9, 10 இந்த நாவல் அடுத்த 2 அத்தியாயங்கள் தான். இன்னும் 2 அத்தியாயங்களோட இந்த நாவலே முடியுது. அடுத்தது இன்னொரு நாவல் இருக்குது. அதனை தொடர்ந்து அடுத்த பகுதியில் அந்த நாவலை பார்க்க போகிறோம். இந்த நாவலில் இதுவரை இந்த 8 பகுதிகளை முடித்து இது 9வது பகுதிக்குள்ளே போகிறோம். கடந்த பகுதி எல்லாமே பார்த்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதிலும் குறிப்பாக கடந்த பகுதியில் ஒரு உறவு குறிப்பிட்டிருந்தார், அடுத்த பகுதியாக காத்துட்ருக்கேன் அப்படின்லாம் போட்டிருந்தார். சிவா ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு. உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. இந்த கதைகளை நான் அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக ஒரு எதுகை மோனையோட ஏற்ற இறக்கங்களோட அழகாக சொல்கிறேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. மிகப்பெரிய நன்றி. சரி, நம்ம அடுத்தது 9வது பகுதிக்குள்ளே 9வது அத்தியாயத்துக்குள்ளே போவோம். 9வது அத்தியாயம். மறுநாள் காலையில் சிங் சீக்கிரம் வந்ததும் முந்தைய இரவு எடுத்த பொருட்கள் ஒரு கூடை அளவு இருந்தன. அவற்றை கீழே சிதறவிட்டார் சிங். இப்போது பகல் வெளிச்சத்தில் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தார். குப்பை கூடை காகிதங்களைத்தான் முதலில் பார்த்தார். கசங்கிய காகிதங்கள், ஒவ்வொன்றிலும் கணக்கு போடப்பட்டிருந்தன. அவை வரவு செலவு கணக்குகள் என்று தோன்றின. அவைகளை ஒதுக்கிவிட போன சிங் சட்டென்று திகைப்படைந்தவராய் நிறுத்தினார். காகிதங்களை மீண்டும் திறந்து பார்த்தார். கணக்குகளை மீண்டும் பார்த்தார். எல்லாமே 5 ஸ்தானங்களில் இருந்தன. சில 6 ஸ்தானங்களுமே கூட போயிருந்தன. 10,000களிலும் லட்சங்களிலுமாக கணக்கு. வெறும் பாடப்புத்தக கணக்குகளா அல்லது உண்மையான வரவு செலவு கணக்குகளா? ஒரு கணம் சிங்கின் எண்ணம் சீறி பறந்தது. ஒருவேளை இந்த 2 பேர்களுக்கும் வரவு செலவுகள் இந்த தொகைகளில் இருக்குமா? கணக்குகளின் கூட்டல் கழித்தல்களை கவனித்தார். நிச்சயம் தெரிந்தது அவை கற்பனை கணக்குகள் அல்ல, நிஜமான கணக்குகள் தான். இல்லாவிட்டால் இத்தனை வித தொகைகள் வராது. குபீர் என்று ரத்தம் அவர் தலைக்குள் ஓடியது. ஒவ்வொரு தொகைக்கு எதிராகவும் ஏதோ ஆங்கில எழுத்துக்கள் மிக பொடியாக எழுதப்பட்டிருந்தன. அவைகளை கண்டுபிடித்ததும் வெப்பமான மூச்சு சிங்குக்கு வந்தது. இந்த தொகைக்குரியவர்கள் பற்றிய குறிப்பு எழுத்துக்கள் தான் அவை என்று தெரிந்தது. அதெல்லாம் என்ன கொடுக்கல் வாங்கல்கள்? இவ்வளவு தொகையா பரிமாற்றம் நடக்கிறது? வெறும் லே அவுட் ஆர்டிஸ்ட் தானா இந்த கணபதி பசுபதிகள்? அல்லது வேறு ஏதாவது ரகசிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களா? நினைக்க நினைக்க அவரது நரம்புகள் உடைத்தன. இப்போது புரிந்தது. கணபதி பசுபதிகள் பிளாட்டில் அத்தனை நவீன வசதிகளும் இருந்தது என்றால் அவர்கள் இப்படி சம்பாதிப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த வீட்டின் வெடிகுண்டு மர்மம் இங்கேதான் இருக்கிறதா? அந்த கணமே ஏதோ தீர்வு கண்டது போல தோன்ற சிங் உடனே துள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் ஒரு பழுத்த அனுபவசாலி. வெற்றி பழம் கையில் சிக்கன அகப்பட்டது என்று தெரிந்தால் தவிர எந்தவித உற்சாக உணர்வுகளுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். இந்த 2 பதிகளும் பணத்தை எப்படி கொடுத்தார்கள்? போதைப் பொருள் ஏதாவது கடத்தல் செய்தார்களா? அவர்கள் இருவரும் ஒதுங்கி இருந்தார்கள் என்பதே இந்த வியாபாரத்தை தானே குறிக்கிறது. சிங் யோசித்தார். ஒருவேளை பணத்தை ஏராளமாக யாருக்காவது கொடுத்து அவர்கள் அதை திருப்பி தர முடியாமல் இந்த பதிகள் இருக்கும் வீட்டுக்கு குண்டு வைத்தார்களோ? அட பாவமே! கிடைத்த 32 சடலங்களில் இவர்கள் இருவரது சடலங்களும் கூட இருந்தனவே. இப்படியா இவர்கள் இறக்க வேண்டும்? சட்டென்று மறுயோசனை. ஒருவேளை மார்கபந்தாவது நாகசாமியாவது இவர்களிடம் கடன் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பார்களோ? அல்லது இளைஞன் வசந்த் தான் இதை செய்திருப்பானோ? அடுத்த மற்ற காகிதங்களையும் எடுத்து பிரித்தார். சாகர் ஓட்டர் பெங்களூர் என்று ஒரு காகிதத்தில் எழுதியிருந்தது. இன்னொரு காகிதத்தில் பிரதிமா கெஸ்ட் ஹவுஸ், ரேஸ்கோர்ஸ் ரோட், பெங்களூர் என்று காட்டியிருந்தது. எதற்காவது உதவும் என்று சிங் அந்த காகிதங்களை மடித்து பையில் போட்டுக் கொண்டார். கடைசியாக ஒரு காகிதம், அதில் வசந்த் என்று போட்டு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது. 96983475 என்று அதில் இருந்தது. குறித்து கொண்டார் சிங். எல்லா காகிதங்களையுமே ஒரு பையில் போட்டுக் கொண்டார். இதர பொருட்கள் கூடையில் அப்படியே இருந்தன. இப்போது பார்க்க விருப்பமில்லை.
காகித குறிப்புகளோடு போன் முன்னால் உட்கார்ந்தார். அந்த போன் நம்பர் அவர் கண்களை உறுத்தின. ரிசீவரை எடுத்தார். டயலை சுற்றினார். ஒரு கனத்த குரல் மறுமுனையில் கேட்டது. 96983475 என்றார். எஸ் என்றது. வசந்த் இருக்கிற இடம் தெரியணும் என்றார். நீங்க யாரு என்றது அந்த குரல். ஒரு கணம் திகைத்தார் சிங். மறுகணம் குரல் தெரியலையா என்றார் இன்னும் கனத்த குரலில். தெரியும், VS கிரிதானே என்றது அந்த குரல். குட் என்றார் சிங். அதை உறுதி செய்வது போல, கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கணும் என்றார். ஓ, வசந்த் இப்ப பெங்களூரிலே. அப்புறம் கிரி, அந்த 80,000 என்னாச்சு என்றது அந்த குரல். டக்கென்று துண்டித்தார் சிங். அதற்கு மேல் பேசினால் ஆபத்து. ஒரு பெரிய லாபம். வசந்த் பெங்களூரில் இருக்கிறான் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. மணி அடித்தார். சிப்பந்தி ஓடி வந்து சல்யூட் அடித்தார். லிங் வந்தாச்சா என்றார். இன்னும் வரலை சார். நான் நேரே ஏர்போர்ட் போறேன், லிங்கை அங்க வர சொல்லு என்றார். சிங் தமது கைப்பெட்டியை எடுத்து விற்றென்று கிளம்பினார். மேசையில் ஏதோ சத்தம். அவர் கைப்பெட்டியை எடுத்த அவசரத்தில் மேசையிலிருந்து கண்ணாடி குமிழி அந்த கூடைக்குள் விழுந்தது. ஒரு கணம் நின்றார் சிங். அவர் மூட நம்பிக்கைக்காரர் அல்ல, எனினும் ஏதோ தடைபட்டது போல இருக்க திரும்பி வந்து மேஜை முன்னால் உட்கார்ந்தார். சற்று களைப்பாறுவது போல் நாற்காலி முதுகில் சாய்ந்து கொண்டார். அவர் பார்வை தாமாக அந்த கூடை மீது சென்றது. குப்பை காகிதங்களை மட்டும் பார்த்தோம், இந்த பொருட்களையும் பார்த்துவிட வேண்டியதுதானே, ஏன் இவைகளை விட்டு வைக்க வேண்டும்? பொறுமையாக ஒவ்வொன்றையும் பார்த்து அப்பால் வைத்தார். அவருக்கு தேவைப்படாது என்று தோன்றியது. எல்லா பொருட்களும் முடியும் நிலையில் அந்த பொருள் ஒன்றுதான் அவர் கையில் தங்கி நின்றது. அலுமினிய தகடா அல்லது ஈயத்தகடா? மேஜை மீது அந்த துணுக்கை பரப்பி வைத்து பார்த்தார். வெறும் தகடு. இதன் ஓரங்களில் இவை என்ன? பூ போட்டது போல இருக்கிறதே. பூவா அல்லது மந்திர எழுத்தா? இது ஏதாவது மாந்திரிக சமாச்சாரமாக இருக்குமோ? யோசித்துக் கொண்டே இருக்கும்போது பலீரென்று மனதில் ஒரு மின்னல் எழுந்தது. எதையோ அதிசயமாக கண்டவர் போல் அந்த தகட்டை மகிழ்ச்சியோடு எடுத்து பாக்கெட்டில் போட்டார். எழுந்தார். லிங் எதிரே தென்பட, லிங் உடனே வா, பெங்களூர் போறோம் என்றார். அடுத்த அத்தியாயம். பெங்களூர் எமாகல் ரோட்டில் இறங்கி 2 நாளாகிவிட்டது. பிரதிமா கெஸ்ட் ஹவுஸிலும் சாகர் ஹோட்டலிலும் விசாரித்து விட்டார். வசந்த் தென்படவில்லை. எமாகல் ஹோட்டலில் உட்கார்ந்து கொண்டே மற்ற எல்லா ஹோட்டல்களுக்கும் போன் அடித்து பார்த்து கொண்டிருந்தார். வசந்த் அகப்படவில்லை. லிங் என்றார். எஸ் சார். இனிமே வேற வழி இல்லை, ஒவ்வொரு இடமா போய் தேட வேண்டியதுதான். இருவரும் அன்று மாலை மெஜஸ்டிக் சர்க்கிளுக்கு புறப்பட்டார்கள். 5:45 மணி சுமார். சாலைகள் நிரம்பி வழிந்தன. சிங் கூட்டத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார். அநேகமாக பலரும் அவரை விலகி போக வேண்டி வந்தது. சிங் யாரையும் பொருட்படுத்தவில்லை. அவர் கண்கள் அந்த ஜனவெள்ளத்தில் நீந்தி சென்றன. சினிமா போவோர் வருவோர், ஷாப்பிங் போவோர் வருவோர், உல்லாசம் தேடுவோர், அதற்கு அழைப்போர், இப்படியாக சகலவித நபர்கள் மெய்மறந்து அந்த வெள்ள அலையில் மிதந்து கொண்டிருக்க சிங் ஒவ்வொரு முகத்தையும் விழாது பார்த்தார். அவர் மனதில் பெரிய உறுதி இருந்தது. ஆற்று மணலில் கடுகை தேடுவேன் என்று முனைந்தார். பிள்ளையார் கோயில் பக்கம் ஆரம்பித்தவர் சுபேதார் சத்திரம் ரோடு திருப்பம் வரை வந்துவிட்டார்கள். அப்போது சட்டென்று லிங்கின் கைகளை பிடித்து அமுக்கினார் சிங். லிங் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். சிங் ஜாடை காட்டினார். அவர் காட்டிய இடத்தில் லிங் பார்த்தவுடன் விசிலடிக்காத குறைதான். அவன் எத்தனையோ தடவை அந்த உருவத்தை மனத்தில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆசாமி இங்கேயா இருக்கிறான்? மார்கவந்துதானே? ஆமாம் சார். லிங், அவனை பின்தொடர்வோம். இருவரும் தொடர்ந்தார்கள். மார்கபந்துதான் குறிக்கோள். பந்து அங்குமிங்கும் நாசுக்காக பார்த்தவாறு சத்திரம் ரோட்டில் நடந்தான். சிங் ஒரு தூரத்திலும் அவருக்கு பின் லிங்கும் பின்தொடர்ந்தார்கள். சேஷாத்திரிபுரம் போனதும் மார்கபந்து இடதுபுறம் திரும்பினான். அடுத்து 2-3 சந்துக்களை கடந்தான். கடைசியில் ஒரு பெரிய காம்பவுண்ட். அதில் தனித்தனி வீடுகள் 5 இருந்தன. அதில் ஒன்று நோக்கி மணி அடித்தான். கதவு திறக்கப்பட்டதும் உள்ளே நுழைந்தான். நன்றாக இருட்டிவிட்டது. அங்கே நிழல்கள் அதிகமாக இருந்தன. சிங் வாசலில் போய் கதவை அழுத்தி பார்த்தார். உள்ளே பூட்டி இருந்தது. பிறகு அவர் பரபரத்தார். அந்த பெரிய மாளிகையை சுற்றி ஒரு முறை வலம் வந்தார். உள்ளே எல்லாம் இருட்டாக இருந்தது. 2ஆம் முறை சுற்றிய போது ஒரு அறை சட்டென்று பிரகாசமாகியது. அறை சின்னதாக பளீரென்று அடித்தது. சிங் மெல்ல அதன் அருகில் வந்தார். உள்ளே சத்தம் கேட்டது. இந்தா மார்கபந்து, என்னை அவிழ்த்து விடு. என்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியாச்சு, இதுக்கு மேல எதிர்பார்க்காதே. சிங் சட்டென்று லிங்கை இழுத்து அந்த வார்த்தைகளை கேட்க வைத்தார். லிங் சிங்கின் காது அருகில் போய் வசந்த் என்றான். ரைட், எனக்கு தெரிஞ்சாச்சு என்றார் சிங்.
பணம் தந்த வாஸ்தவம் தான். அப்புறம் என்ன கொல்ல பார்த்தியே பிரதர். அதுக்கு என்ன சொல்ற என்றான் மார்கபந்து. அது உங்களை கொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியாதா என்றான். சிரித்தான் மார்கபந்து. அந்த கணத்தில் தடால் என்று ஒரு சத்தம். அதைத் தொடர்ந்து பல ஓசைகள். சிங் சட்டென்று திரையை லேசாக விலக்கி பார்த்தார். உள்ளே 2 பேரும் கைகலப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். வசந்த் தன்னை சுற்றிய கயிற்றை மெல்ல மெல்ல அவிழ்த்திருக்க வேண்டும். அந்த காரியத்தை மார்கபந்து வருவதற்குள்ளாகவே முடித்திருக்க வேண்டும். மார்கபந்துவிடம் இன்னும் அவன் கட்டுப்பட்டு இருப்பது போல பேசியிருக்க வேண்டும். உள்ளே பலத்த கைகலப்பு. தம் தம் என்று ஓசைகள் வந்த வண்ணம் இருந்தன. வசந்தின் கைதான் ஓங்கி இருந்தது. பிரமாத இளைஞனாக திகழ்ந்தான். சீக்கிரத்தில் மார்கபந்துவை கீழே உருட்டி ஆயாசப்படுத்தி விட்டான். பிறகு தாவி போய் தாம்பு கயிற்றை எடுத்து வந்து அவன் கை கால்களை கட்டினான். பிறகு வசந்த் வீராவேசமாக எழுந்து, என் ரகசியம் தெரிஞ்சு என்னை பிளாக்மெயில் பண்ணினல, உன்னை என்ன செய்றேன் என்று கருவி கொண்டு கிளம்பினான். அவசரமாக அவன் வாசலுக்கு வருவது தெரிந்தது. பிறகு ஓட்டமும் நடையுமாக காம்பவுண்டுக்கு வெளியே போனான். சிங்கும் லிங்கும் தொடர்ந்தார்கள். சாலைக்கு வந்ததும் அவன் ஒரு ஆட்டோவை கைகாட்டி ஏறினான். சிங்கும் உடனே ஆட்டோவில் ஏறி அவனை பின்பற்றினார். ஓட்டல் ரஞ்சித் முன்னால் வாசலில் ஆட்டோ நின்றது. அவன் இறங்கி உள்ளே போக சிங்கும் லிங்கும் உள்ளே நுழைந்தார்கள். கவுண்டரில் தங்களது அடையாள கார்டை காட்டி அவர்களது உதவி பெற்றார்கள். மேலே 733ஆம் நம்பர் அறை. அதை அடைந்த போது உள்ளே வசந்தின் குரல் சாவி துவாரத்தில் நன்றாக கேட்டது. இந்தா நித்யா, இனிமேலும் பொறுக்க முடியாது. நீ என்ன திருமணம் செஞ்சுக்க போறியா இல்லையா? அதற்கு பதில் இல்லை. சிரிப்பு தான் கேட்டது. சொல்லு, பண்ணிக்க போறியா இல்லையா? பண்ணிக்க மாட்டேன். என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? முந்தி மாதிரி தீமை செஞ்சிருவேன்னு நினைக்காதே. இப்போ நான் துணிஞ்சாச்சு. நாளைக்கு விஷம் குடிச்சு செத்துருவேன். மௌனம். நீ அதனால தப்பிச்சலாம்னு நினைக்காத. நீதான் இந்த வீட்டுல வெடிகுண்டு வச்ச எனக்கு உடந்தையா இருந்தேன்னு போலீஸுக்கு லெட்டர் எழுதிட்டு தான் சாவேன். அதனால நான் இருந்தா நிம்மதியா ஒரு ஆளை தேடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்காதே. போலீஸ்லயும் கோர்ட்லயும் உன் பேரு சிரிச்சு ரிப்பேர் ஆகிடும். உன்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். மௌனம். இந்தா பதில் சொல்ல போறியா இல்லையா? இந்தாங்க, போலீஸ்க்கு சொல்லிடுவேன்னு பயமுறுத்தி பெங்களூருக்கு என்னை இழுத்துட்டு வந்தாச்சு. திருமணம் செஞ்சுக்கன்னு வற்புறுத்துறீங்க. இஷ்டம் இல்லாதவளை ஏன் வற்புறுத்துறீங்க? இஷ்டம் இல்லையா? அப்போ ஏன் என்ன லவ் பண்ணின? முதல்ல நல்லவன்னு நினைச்சுதான் பண்ணினேன். அப்புறம்? ஆ என்று ஒரு குரல். அது நித்யாவின் குரல்தான். சிங் உடனே கதவை தட்டினார். பலமாக தட்டினார். யாரது என்று கோபமாக கேட்டு வசந்த் கதவை திறந்தான். லிங்கும் சிங்கும் உள்ளே போய் அவனை பிடித்துக் கொண்டார்கள். நித்யாவுக்கு அவர்கள் போலீசார் என்று புரிந்து கொள்ள சற்று நேரம் ஆகியது. சிங்குக்கு தெரியும் நித்யா ஒருத்திக்கு தான் கதை பூராவும் தெரியும் என்று. சொல்லம்மா, உனக்கு என்ன நேர்ந்துச்சு? நித்யா ஏறிட்டு பார்த்தாள். ஒண்ணுமில்ல சார். அவரோடு கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தேன் சார். அப்புறம் விட்டுட்டேன் சார். என்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்தினார் சார். ஏன் அவரை விடுற? அது அது சில அபிப்பிராய பேதங்கள் சார். இப்போ உன்னை கொல்வேன்னு சொன்னாரே. காதல் வந்தாச்சுன்னா இது போல வார்த்தைங்க இள வயசுக்காரர்களுக்கு சுலபமா வரும் தானே சார். வசந்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதிகமா தெரியாது சார். அவன் சமீபத்திலே ஏதாவது தீய காரியம் செய்தானா? எனக்கு தெரியாது. சிங்குக்கு புன்னகை வந்தது. உண்மையில் நித்யா ஒரு நல்ல பெண். இவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் அவள் வசந்தை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. இந்தா நித்யா, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அந்த கணபதியும் பசுபதியும் ரூபாய் நோட்டு கள்ளத்தனமா தயாரிச்சிருக்காங்க இல்ல? திடுக்கிட்டாள் அவள். இதோ பாரு என்று சிங் தமது பையிலிருந்து அந்த ஈய தகட்டு துண்டை எடுத்து காட்டினார். வசந்த் இந்த ஆட்களோடு சேர்ந்தான். இவங்க நோட் அடிச்சு கொடுத்தாங்க. வசந்த் அதை தனது பேங்க் மூலம் விநியோகம் பண்ணினான். அவள் கண்கள் பெரிதாகின. நிறைய கள்ள நோட்டு புழங்குறதுன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தாச்சு. நாங்க அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு. வசந்த் தான் காரணம் இல்ல? அவள் கண்கள் கலங்கின. அடிக்கடி வசந்த் அந்த பிளாட்டுக்கு வந்தபோது உனக்கும் அவனுக்கும் பழக்கம் இல்ல? நீ முதல்ல காதலிச்சு, ஆனா பின்னாடி அவன் மேல சந்தேகம் வந்துட்டது இல்ல? வசந்த் இருக்கானே, அவனும் அந்த பதிகனும் சேர்ந்து நோட் அடிக்கிற விஷயம் மார்கபந்துக்கு தெரிஞ்சது. நாகசாமிக்கும் தெரிஞ்சது. இந்த 2 பேரும் வசந்த பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினாங்க இல்ல? வாங்கிட்டே இருந்தாங்க. கொடுக்கலைன்னா பயமுறுத்தினாங்க இல்ல? சிங் இங்கே நிறுத்தினார். பிறகு நித்யாவை பார்த்து, இதுவரை ஏன் ஊகம், இதுக்கு மேல நீயே சொல்லிடுமா என்றார். அவள் விசித்தாள். சொல்லுமா, இல்லாட்டியும் நாங்களே கண்டுபிடிப்போம். ஆனா அதுக்கு இன்னும் கஷ்டப்படணும் அதானே என்றார் இன்ஸ்பெக்டர். நித்யா, இன்ஸ்பெக்டர், சொல்றேன் இன்ஸ்பெக்டர். வசந்த அவங்க 2 பேரும் பிளாக்மெயில் செஞ்சாங்க. அவருக்கு பயம் வந்துட்டது. விஷயம் எப்படியாவது வெளியில போயிடும்னு ஒரு பயம். ஒரு திட்டம் போட்டார். நாகசாமி, மார்கபந்து 2 பேரையும் அந்த பதிகள் வீட்டுல சந்திக்கிற மாதிரி.
அவர்கள் சந்திக்கிற நேரத்துல டைம் பாம் வச்சு இந்த கட்டிடத்தை தகர்த்துடுறதாக. ஆனா, ஜாடமாடையாய் அவர் வீட்டிலே குண்டு வைக்க போறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் தாயார் அழைச்சிட்டு அத்தை வீட்டுக்கு போக சொன்னார். அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் பேச்சுல டைனமைட் என்ற பேர் எதேச்சையா கேட்டது. அதுதான் வெடிமருந்துன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் அந்த கட்டிடத்துக்கு நேரக்கூடிய ஆபத்தை சொன்னேன். அவங்க அதிலிருந்து தப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நயவஞ்சகமா மீண்டும் வசந்த பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னை இவர் கல்யாணம் செய்து கொள்றது மூலம் ஒரு பொண்டாட்டி தன் கணவனுக்கு எதிரா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறாரு. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. இதுக்கு அவர் என்ன மிரட்டுறாரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா? அந்த நாகசாமி இங்க இருக்கானா? இருக்காரு. அசோகா ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அவர முதல்ல பிடிங்க. அவர்தான் பொண்ணுங்கள ஏமாத்துறவரு. மதனாவை கொன்னுட்டாரு. பாவி கொன்னுட்டாரா? ஆமாம். கொலைக்காக காதல் பண்ணி அவளை கொன்னுட்டாரு. என் விஷயத்திலேயும் அப்படித்தான் நடந்திருக்கும் இன்ஸ்பெக்டர். என்னை இவர் காதலிச்சது, திருமணம் செய்ய நினைக்கிறது எல்லாம் ஒரே ஒரு குறிக்கோளோடு தான். என்னையும் எப்படியும் பின்னாலே கொன்னுடலாம்னு நினைச்சிருப்பார். சரியான கிராதகர்னு தெரியும். பைத்தியக்காரத்தனமா அகப்பட்டதுனால அவருக்கு கொஞ்சம் பரிஞ்சு பேசிட்டேன். அதை இப்போ மறந்துடுங்க இன்ஸ்பெக்டர். இப்போ அவரை கைது செய்யுங்க. நான் சாட்சி சொல்றேன். அடுத்த காட்சி. வராந்தாவில் கட்டி வைத்திருந்த வசந்தை பின்னர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றார்கள். முற்றும். கதை இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இதோட காதல் அல்ல காதலி அப்படிங்கிற அந்த ஒரு குறு நாவலினுடைய கதை இந்த இடத்துல முடிஞ்சது. அதாவது இந்த கதையிலேயே வந்து மிக முக்கியமான ஒரு வில்லன் அப்படின்னா அவர் வந்து வசந்த் தான். இந்த 2 பதிகளும் கள்ளநோட்டு அடிக்கக்கூடிய இந்த 2 பதிகளும் செய்யக்கூடிய அவங்க அதனுடைய கள்ளநோட்டை வந்து வசந்த் மூலமா வந்து வசந்த் வங்கியில பணிபுரிகிறாரு. அந்த வங்கியில பணிபுரியக்கூடிய அந்த வங்கி மூலமா இந்த கள்ள நோட்டுகளை வந்து மக்கள்கிட்ட நல்ல நோட்டுகளா வந்து விநியோகம் பண்ணிடுறாங்க. இது வந்து நாகசாமிக்கும் மார்கபந்துக்கும் தெரிஞ்சிருது. இந்த நாகசாமியும் மார்கபந்தும் வசந்த மிரட்டி அப்பப்போ வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் இங்கே பதிகளை வந்து பார்க்க வர்றதுனால, இந்த பசுபதி இவங்களை பார்க்க வர்றதுனால அந்த நேரத்தில் நித்யா கூட வந்து வசந்துக்கு பழக்கமாகுது. அதை வந்து நித்யாவுக்கும் இந்த விஷயம் நாளடைவில் தெரிய வருது. பேச்சு அப்பப்போ வந்து வசந்த் பேசும்போது அது வந்து நித்யாவுக்கு தெரிய வருது. அதனால நித்யா வந்து இவரை விட்டு விலகிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இவளை விலகிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கடத்தி கொண்டு போய் பெங்களூர்ல ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து மார்கபந்து வந்துடுறான். மார்கபந்துவும் வந்து பெங்களூர்ல தான் இருக்கான். அதே நேரத்தில் நாகசாமியும் வந்து அவன் இன்னொருத்திய மதனாவை வந்து மதனா பெரிய பணக்காரி அப்படின்றதுனால அவகிட்ட இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மதிப்புள்ள அந்த நகையை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி அதை அடைஞ்சிட்டு அதே நேரத்தில் அப்படியே அங்கேருந்து அதான் ஊட்டிக்கு கூட்டு போவான் மதனாவை. கூட்டிட்டு போய் ஊட்டியில வச்சு அவளை கொன்னுட்டு அந்த நகையையும் எடுத்துட்டு அங்கேருந்து நாகசாமியும் பெங்களூருக்கு போயிடுறான். இந்த தகவல் அந்த கட்டிடத்தில் இடிபாடுகளில் கிடைச்ச அந்த பொருட்களை வச்சு இன்ஸ்பெக்டர் சிங் வந்து இந்த தகவல்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச உடனே அதில் தான் ஒரு குறிப்பில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி பெங்களூரில் இருக்காங்க அப்படின்போது அதில் ஒரு தொலைபேசி எண் இருக்குது. அந்த தொலைபேசி எண்ணை வச்சு அவர் பெங்களூருக்கு அடித்து கேட்டவுடனே அங்கே இருக்கிறவன் வந்து ஏதோ தெரியாத மாதிரியே பேசுகிறான், யாருன்னு தெரியல. அப்போ அது மூலமாக இந்த ரகசியங்களை கண்டுபிடிச்சி இவங்க பெங்களூர் போய் அங்கே வசந்த் மார்கபந்துவெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அது அப்பதான் நித்யா கிட்ட விசாரிக்கிறாங்க. நித்யா வந்து நாகசாமியும் இங்கேயே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஹோட்டலோட பேர் சொல்லி, அங்க இருக்காரு. அங்க போய் நீங்க வந்து அவரை பிடிச்சு அவரையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து கதை. முதல் ஆரம்ப காட்சி கட்டடம் இடிஞ்சு விழறதுல வந்து தொடங்குது. முடிவு வந்து வசந்த கைது பண்றதுல இந்த கதை முடியுது. இந்த கதையினுடைய சுருக்கமும் ஒரு எளிமையா நான் சொல்லிட்டேன். நன்றி உறவுகளே. இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பகுதிக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க. இன்னும் அடுத்ததாக மற்றும் ஒரு ஒரு இதே புத்தகத்துல வந்து கடைசி வரை காதல் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் அடுத்ததா வந்து பார்க்க போறோம். இந்த நாவலுடைய கதையை இந்த இடத்துல இப்படியே முடிச்சுட்டு, அடுத்த அந்த கடைசி வரை காதல வந்து அடுத்த நாவலாக, அடுத்த தொடராக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். சரி, இந்த பகுதி பற்றி முன்னாடியே சொன்ன மாரி இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்மளுடைய தமிழ் கவி உலக வலைவலிக்கு மறக்காம வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ஏதாவது தெரிந்த நாவல்கள் இருக்கு அப்படின்னா, அதுவும் வந்து இணையத்துல இலவசமா கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. இன்னுமே அது கொஞ்சம் எனக்கு சுலபமா இருக்கும். அந்த மாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது அந்த மாரியான நாவல பதிவு பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. பதிவு பண்ணுவோம்.
நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மேலான பேராதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி.